இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பாடு இல்லைங்க. பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் செய்யக்கூடாது என்று போர் கொடி தூக்கினாங்க காங்கிரஸ், ஆர்ஜேடி போன்ற கட்சிகள். அதை எதையுமே கண்டுக்காம எலெக்ஷன் கமிஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கு. அடுத்ததாக தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஃபேஸ் 2 அறிவிச்சிருக்காங்க. நேத்திக்கு தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் அவர்கள் நேத்திலிருந்தே பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய போலி வாக்காளர்கள், சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவர்கள் வயிற்றுல புளிய கரைச்சிருக்காரு. உச்சகட்ட பதற்றத்துல இருக்காங்க. உடனடியாக நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே எதை கொண்டு வந்தாலும் எதிர்ப்போம் இல்லையா, அதனால இதற்கு ஒரு ட்வீட் போட்டு வைப்போம்ட்டு நாங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் எதிர்க்கிறோம், இது ஜனநாயக முறைக்கு எதிராக இருக்கு. அதுல பாருங்க அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க. தமிழ்நாட்டிலும் SIR வாக்குரிமை பறிப்பை தடுப்போம், வாக்கு திருட்டை முறியடிப்போம், தேர்தலுக்கு மிகவும் நெருக்கத்தில் அதுவும் பருவமழை காலமான நவம்பர் டிசம்பர் மாதங்களில் SIR மேற்கொள்வது நடைமுறை சவால்கள் நிறைந்தது. அவசர கதியில் செய்யப்படும் SIR நடவடிக்கை மக்களின் வாக்குரிமை பறித்து பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் சதியாக அமைந்துள்ளதாம். ஏற்கனவே பீகாரில் பெண்கள், சிறுபான்மையினர், பட்டியல், பழங்குடியின மக்கள் உள்ளிட்டோர் அதிக அளவில் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதுடன் இந்த நடவடிக்கையில் வெளிப்படைத்தன்மை இல்லாததும் சேர்ந்து கடும் ஐயத்தை அனைவரது மனதிலும் எழுப்பி இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள், ஸ்டாலின் என்று எல்லாருமே ஒரே ஃபார்முலா தான் வச்சிருக்காங்க. டிவைட் அண்ட் ரூல். மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ராகுல் காந்தி இதே மாதிரிதான் EBC, OBC, பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின, பட்டியலின, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை தேர்தல் ஆணையம் நீக்குகிறது அப்படிங்கிற பகிரங்கமாக கொஞ்சம் கூட ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. அது எப்படி பார்த்து ஒரு தேர்தல் ஆணையம் சிறுபான்மையா தூக்கு, EBCயா தூக்கு, OBCயா தூக்கு, பெண்கள் ஓட்டா தூக்கு அப்படி உட்காந்து தூக்கிட்டு இருப்பாங்களா? அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் நீங்க இருக்கீங்களான்னு கேட்க போறாங்க. 2 முறை இல்ல பல முறை வர போறாங்க. வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருந்தாலோ, அந்த இடத்துல போலியாக சேர்க்கப்பட்டிருந்தாலோ, இல்ல அந்த வாக்காளரே இல்ல செத்து போயிட்டாருனாலோ அந்த இடத்துல இருந்து இந்த வாக்குகளை நீக்க போறாங்க. இல்லைன்னா இது சிறுபான்மை வீடு, இதை மார்க் பண்ணி இதுக்குள்ள மட்டும் போ அப்படின்னு சொல்லி போறாங்களா? கிடையாது என்று அனைவருக்குமே தெரியும். இருந்தாலும் அப்பட்டமாக சிறுபான்மை ஓட்டை தூக்க போறாங்க, பழங்குடியின ஓட்டை தூக்க போறாங்க, பட்டியல் சமுதாய ஓட்டை தூக்க போறாங்க என்று சொல்வது எந்த விதமான அரசியல்? எப்படியும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் வந்துதான் ஆகும் என்று எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு கண் துடைப்பு நாடகத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்காரு. என்னன்னா, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ்க்கு எதிராக எல்லாரையும் கூட்டி வச்சு பேச போறாராம். தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் முதல் SIR மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் வரும் நவம்பர் 2 அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க கூட்டம் நடத்தப்படும். மக்களின் வாக்குரிமை தான் ஜனநாயகத்தின் அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர். அதனை பறிக்க துணியும் ஜனநாயக படுகொலையை எதிர்த்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இதுக்கு முன்னாடி எப்படி டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோம், டீலிமிட்டேஷனுக்காக ஆக்ஷன் கமிட்டியோ ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோ அந்த பேர்ல ஒரு கண்துடைப்பு நாடகத்தை நடத்தி அந்த முதலமைச்சரை கூப்பிடுறேன், பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறேன், இந்தி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சரையும் கூப்பிட்டு சென்னையில கூட்டம் நடத்த போறோம் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் வரதான் போகுது. நீங்கள் எதிர்த்தாலும் சரி, எதிர்க்காவிட்டாலும் சரி, நீங்க அக்செப்ட் பண்ணாலும் சரி, பண்ணாவிட்டாலும் சரி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் வரதான் போகிறது, அமல்படுத்தப்படதான் போகிறது. ஆனாலும் இவங்களுக்கு ஏதாவது அரசியல் செய்து கொண்டே இருக்க வேண்டும், மக்கள் மத்தியில குழப்பத்தை விளைவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்பெஷல் இன்டென்சிவ் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு எப்படின்னு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை இந்திய தேசத்துல ஸ்பெஷல் இன்டென்சிவ் நடந்திருக்கு. அதுல ஒரே ஒரு முறை தான் பாஜக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒரே ஒரு முறை தான் ஸ்பெஷல் இன்டென்சிவ். அதுக்கு முன்னாடி 1952 இருந்து 56, 1957, 1961 இது 3 ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலத்துல, அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி ஆட்சி காலத்துல 1965, இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல 1966, அப்புறம் 83, 84, ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்துல 87 இருந்து 89 வரைக்கும், நரசிம்மராவ் ஆட்சி காலத்துல 92 இருந்து 93 வரைக்கும், மீண்டும் நரசிம்மராவ் ஆட்சி காலத்துல 95, அடுத்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்துல 2002 to 2003, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல 2004 நடந்திருக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சோ இத்தனை முறை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்திய தேசத்துல நடத்தப்பட்டு டோர் டு டோரா போய் வாக்காளர் சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஆனா கடைசியா பண்ணது 2004. 2004 இருந்து இப்ப வரைக்கும் 21 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. 21 ஆண்டுகளாக திருத்தப்படாமல் எலக்டோரல் லிஸ்ட் இருந்தா அதுல எவ்வளவு போகஸ் ஓட்டர்ஸ் இருப்பாங்க என்பது எல்லாருக்குமே தெரியும்.
அந்த போகஸ் ஓட்டர்ஸை நீக்கிறதுக்காக ஒரு நடவடிக்கை கொண்டு வந்து அதை எதிர்க்க வேண்டியது. அதுக்கப்புறமா போகஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க அப்படின்ட்டு பிபிடியை போட்டு ராகுல் காந்தி அவர்கள் பக்கமா பிரசன்டேஷன் கொடுக்க வேண்டியது. இந்த ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி கூடாரமும் எந்த அளவுக்கு போய் சொல்றவங்கன்னு பார்த்தோம்னா, பீகார் ஆர்ஜேடியை சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் அவரோட பேரே வந்து வாக்காளர் பட்டியலை நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. ஆனா பார்த்தோம்னா அவரோட பேரு வாக்காளர் பட்டியலில் இருக்கு. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து ஒரு தப்பான எபிக் நம்பர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தெரிய வருது. ஒருவேளை அவர்கிட்ட 2 எபிக் நம்பர், அதாவது 2 ஓட்டர் ஐடி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை பலமாக எழுப்பியது தேர்தல் ஆணையம். என் பேரே நீக்கிட்டாங்கப்பா அப்படின்ட்டு பீகார் மக்கள் மத்தியில் வந்து ஒரு டிராமாவை போட்டாரு. அடுத்து பாருங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்ப முதலமைச்சரா இருக்காரா, ஆனா அவருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ரோல் எதிர்கட்சி தலைவர் ஆக எடப்பாடி பதவி விலக வேண்டும் அப்படின்னு எப்ப சொல்லிட்டு இருப்பார்ல, அந்த காலகட்டத்தில் 2017ஆம் ஆண்டு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட திமுக ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குது. அது எதற்காகன்னா, ஓட்டர் லிஸ்ட்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, டோர் டு டோர் போய் எலெக்ஷன் கமிஷன் இந்த ஓட்டர் லிஸ்ட்டை கிளீன் பண்ணணும், அதோட ஆதார ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்தது இதே திமுக. அதுக்கு முன்னாடி 2016ஆம் ஆண்டு திமுக வாக்காளர் பட்டியல்ல 57 லட்சம் போகஸ் ஓட்டர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. அப்போ வாக்காளர் பட்டியல்ல போகஸ் ஓட்ஸ் இருக்கு என்று கிளைம் பண்ண இதே திமுக இப்போ போகஸ் ஓட்ஸை நீக்கக்கூடாது, போலி வாக்காளர்கள் நீக்கக்கூடாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அதற்காக குரல் கொடுக்கிறாரு. மற்ற மாநில முதலமைச்சர்களோட பேசுவோம் என்று சொல்றாருன்னா இது எந்த அளவுக்கு இரட்டை நிலைப்பாடு என்று நீங்க நினைச்சு பாருங்க. இன்னும் ஒரு படி மேல போய் இதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாக்காளர்கள் இறந்து போயிருக்காங்களோ இல்ல ஷிஃப்ட் ஆயிருக்காங்களோ, போகஸா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட பேரை டெலீட் பண்ணணும், இதுல உயர் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது இதே திமுக தான். ஆர்கே நகர் பை எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியல்ல போலி வாக்காளர்கள் இருக்காங்க, அதை நீக்கணும் என்று கோரிக்கை வைத்து விட்டு இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் வரும்போது ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக மக்கள் மத்தியில் குழப்பத்தை விளைவிப்பதற்காக மட்டுமே ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் அவர்கள். ஆனா எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருச்சு, அண்டர் ஆர்டிகல் 324 கிளாஸ் 6 படி ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் பவுண்ட் டு ப்ரொவைட் அஸ் ஸ்டாஃப் ரெக்வயர்ட் டு கண்டக்ட் SIR. மாநில அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், இது அரசியலமைப்பு சட்டம் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அதிகாரம் என்று கியானேஷ்குமார் அவர்கள் தலைமை தேர்தல் அதிகாரி நேற்றுக்கே பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு. சோ 12 மாநிலங்கள்ல எந்தெந்த மாநிலம்னு படிக்கிறேன், அந்தமான் நிக்கோபார், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், கேரளா, லட்சத்வீப், மத்திய பிரதேஷ், புதுச்சேரி, ராஜஸ்தான், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், இந்த மாநிலங்கள் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா மொத்தம் 50 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 51 கோடி வாக்காளர்கள் இந்த 12 மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரியில் இருக்காங்க என்பது தெரிய வருகிறது. இதுல போலிங் ஸ்டேஷன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,33,093 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்க போது, அரசியல் கட்சிகளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் 7,64,419 பேர் இருக்க போறாங்க. சோ ஒரு மெகா ப்ராஜெக்டை கையில் எடுத்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். இதுலயும் தமிழ்நாட்டில் எப்ப பண்ண போறோம் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப டீட்டெயில்டாக எந்தெந்த கட்டம் எப்பப்போ நடக்க போகுது, எப்போ டிராஃப்ட் ரோல் வெளியிட போறோம், எப்போ ஃபைனல் ரோல் வெளியிட போறோம், எப்போ என்யூமரேஷன் பண்ண போறோம், எப்போ ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம், எப்போ நாங்கள் வீடியோடா போக போறோம் என்று அனைத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக தமிழ்நாட்டில் எப்போ செய்ய போகிறோம் என்பதை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு விட்டது. ஸோ டிராஃப்ட் ரோல் எப்போ போட போறாங்க பார்த்தோம்னா டிசம்பர் 9ஆம் தேதி டிராஃப்ட் ரோல் வெளியிடப்படும். அதுக்கப்புறமா ஆட்சேபனைகளை நாம் தெரிவிக்கலாம், ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணலாங்க. அந்த ஃபார்ம்ல என்னென்ன ஃபார்ம் இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஃபார்ம் 6 பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோடது, புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்காக அதை நம்ம ஃபில் பண்ணணும். ஃபார்ம் 7 வந்து டெலிஷன், வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கத்திற்காக ஃபார்ம் 7 ஃபில் பண்ணணும். ஃபார்ம் 8 கரெக்ஷன் இல்ல ஷிஃப்டிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த கரெக்ஷனுக்காக ஃபார்ம் 8 ஃபில் பண்ணலாம். இப்படி போதுமான அவகாசம் கொடுத்து டிராஃப்ட் ரோல்ல இருந்து ஃபைனல் ரோல் வரைக்கும் பாத்தீங்கன்னா there is a gap of 2 months. 2 மாதங்களுக்கு நீங்கள் திருத்திக் கொள்ளலாம், பேரை சேர்த்துக்கலாம், யாராவது செத்து போயிட்டாங்கன்னா நீக்கலாம், நீங்கள் நிரூபிப்பதற்கான கால அவகாசம் இருக்கு. பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அதை செய்யலாம். நீங்க பீகார்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இவ்வளவு குதிக்குதுல, ஆயிரக்கணக்கான பூத் லெவல் ஏஜென்ட்ஸை கொண்டிருக்க காங்கிரஸ், ஆனா ஒரே ஒரு ஆட்சேபனை கூட தெரிவிக்கல எழுத்துப்பூர்வமாக என்று எலெக்ஷன் கமிஷன் தெரிவிச்சிருக்கு. சோ ஒரு ஆட்சேபனை கூட தெரிவிக்காம இந்த பர்டிகுலர் பர்சனோட பெயர் நீக்கப்பட்டு விட்டது என்று ஆட்சேபனை தெரிவிக்காம சும்மா காத்திலே கம்ப சுத்திக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் எதிர்க்கிறோம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு மட்டுமே இருக்காங்க தவிர அவங்க ரியலிஸ்டிக்கா பலன் தரக்கூடிய வகையில எதையுமே செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வெஸ்ட் பெங்கால்ல அப்படிங்கறது அறிவிக்க கூட இல்ல. அதுக்குள்ள மம்தா பானர்ஜி அவர்கள் நிறைய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்துட்டா எங்க நம்மளால டிரான்ஸ்பர் பண்ண முடியாதோ என்று பயந்துகிட்டு எலெக்ஷன் கமிஷன் என்னைக்கு பிரஸ் மீட் வச்சாங்களோ அன்னைக்கு அவ்வளோ கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் உட்பட.
அப்போ எவ்வளவு பயந்து போயிருக்காங்க மம்தா பானர்ஜி அவர்கள் என்று தெரிய வருகிறது. வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா நிறைய பங்களாதேஷி இல்லீகல் இமிகிரன்ஸ் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் எதிர்க்கிறோம் என்று போராட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு டேட்டாவை ரிபப்ளிக் டிவி வெளியிட்டிருக்காங்க. அதுல பாப்புலேஷன் growth எப்படி இருக்கு, எலக்டோரல் ரோல்ல எவ்வளவு ஆட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா பாப்புலேஷன் growth ரேட் கம்மியா இருக்கு. ஆனா எலக்டோரல் ரோல்ல ஆட் ஆன பெயர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல பாப்புலேஷன் growth 13.8%. ஆனா எலக்டாஸ் growth பாத்தீங்கன்னா 61.6%. அதாவது 47% டிஃபரன்ஸ் இருக்கு. அதுவே தமிழ்நாட்டுல பாருங்க பாப்புலேஷன் growth 16.2%. ஆனா எலக்டாஸ் growth 35.8%, 19% டிஃபரன்ஸ். ஸோ பொதுவாக பாப்புலேஷன் growth எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தானுங்க வாக்காளர் பட்டியல்ல பேர் சேர்க்கறது இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல 20% கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் இருக்குன்னா சம்திங் இஸ் ஃபிஷியா இல்லையா? இதற்காக தானே ஸ்பெஷல் இன்டென்சிவ் வேணும் என்று எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சியா இருந்தா வரவேற்றிருப்பாரு. இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அரசியலுக்காக மட்டுமே இதை எதிர்த்து கொண்டிருக்கிறாரு. ஸோ இதுல ரொம்ப அறிவுபூர்வமாக நாங்க கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு 2 முக்கியமான கேள்விகளை கேட்கிறாங்க. அதுல பாயிண்ட் நம்பர் 1, அஸ்ஸாம்ல எதற்காக ஸ்பெஷல் இன்டென்சிவ் அமலுக்கு கொண்டு வரல என்ற கேள்விக்கு நேத்துக்கே நம்மளுடைய தலைமை தேர்தல் அதிகாரி பதிலளிச்சிட்டாரு. அது என்னன்னா, அஸ்ஸாம்ல சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற டெஃபினிஷன் இருக்கு இல்லையா, அது ஆல் டுகெதர் ஒரு டிஃப்ரெண்ட் லால இயங்கிட்டு இருக்கு. அஸ்ஸாமே நடத்துவோம், இப்ப கிடையாது, எப்ப நடத்த வேண்டும் அப்ப நடத்துவோம் என்று தெளிவுபடுத்தியிருக்காரு. அண்ட் பாயிண்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டை எதனால நீங்க சிட்டிசன்ஷிப் ப்ரூஃபா எடுக்கவில்லை என்று கேள்வி கேட்கலாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியாச்சு, ஆதார் கார்டு இஸ் நாட் அ ப்ரூஃப் ஃபார் சிட்டிசன்ஷிப் என்று தெளிவுபடுத்திருச்சு. அதனால நீங்க கேள்வி கேட்கணும்னா சுப்ரீம் கோர்ட்டை போய் கேள்வி கேட்டுவாங்க. பதிவோட இறுதியாக தமிழ்நாட்டிலும் SIR வரப்போகிறது, வெஸ்ட் பெங்காலிலும் வரப்போகுது, கேரளாவிலும் வரப்போகுது, இன்னும் முக்கியமான மாநிலங்களில் வரப்போகுது. போலி வாக்காளர்களை நீக்கி வெற்றிகரமாக இந்தியாவுடைய இறையாண்மையை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கு. நீங்கள் இந்தியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் எதிர்க்க மாட்டீங்க. போலி வாக்குகள் மூலமாக ஓட்டை திருடி ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் எதிர்ப்பீங்க. ஸோ நீங்க எந்த பக்கம் என்று நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வணக்கம். வந்தே மாதரம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.